ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷிதா கார்த்திக். அண்ட் இன்றைக்கி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னும்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு சாரீ தான் நான் வேர் பண்ண போகிறேன். பனாரஸ் சில்க்கு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னும்போது இது ஒரு ஒன் டைமாக நான் வேர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் அது வேர் பண்ணவே கிடையாது. இது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் பார்டரில் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி ரோஸ் கலர் சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் மேபி சூப்பராக இருக்கும். இந்த சாரியோட லுக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீட்டும் அதே மாதிரி நல்லா இதாக இருக்கும். அதனால் இந்த சாரீ தான் இன்றைக்கி நான் வேர் பண்ண போகிறேன். வேர் பண்ணிவிட்டு அண்ட் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நேற்று நைட்டே இன்றைக்கி மருதாணி நான் வச்சுட்டேன். ஏன்னா மருதாணி ஸ்பெஷலான ஸ்டேஜில் நம்ம டேட்ஸில் நம்ம மருதாணி இந்த மாதிரிலாம் வச்சுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ தமிழ் புத்தாண்டுன்றனால மருதாணி வச்சுக்கிட்டேன். இந்த சாரீ இதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு இந்த சாரியோட கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி கலர் எனக்கு அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் நான் வேர் பண்ணது இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு நான் இந்த மாதிரி நான் வேர் பண்ணியிருக்க மாட்டேன். அண்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரியே எனக்கு ஸ்கர்ட்டு அப்படியே நான் மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஒரு சூப்பரான கலர், நல்ல ஒரு பால் ரோஸ் லைட் பிங்க் கலர். ஸ்கர்ட் வேர் பண்ணிவிட்டா நல்லா மேட்சிங்காக இருக்கும். கொஞ்சம் கூட அதில் கான்ட்ராஸ்ட்ன்றதே இருக்கவே இருக்காது. அப்படியே ஃபுல் மேட்சிங் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பிங்க்குக்கு அந்த டார்க் பிங்க் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, பார்டர் அதுதான் ஹைலைட்டே கொடுக்கும். அதுதான் இந்த சாரீக்கே ஹைலைட்டு. சாரிலே பாருங்கள் அதே இதே கொடுத்துருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னும் போது பனாரஸ் சில்க்குனால நல்லா நமக்கு வேர் பண்ணுறதுமே நல்லா அழகாக இருக்கும். நல்லா ஒன்று போல் அழகாக ப்ளீட்டுமே நல்லா இதாக இருக்கும். அது ஒரு பட்டு சாரீ ஒரு லுக் கொடுக்கும். அந்த பார்டரில் இருக்கிறது அன்னம் எல்லாமே அழகாக இதாக இருக்கும். சின்ன சின்ன இதாக கொடுத்துருப்பாங்க அன்னம் அது நல்லாயிருக்கும். எவ்வளோ ஒன் ப்ளீட் நான் வைக்கும்போது எவ்வளோ அழகாக தான் இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒன் ப்ளீட் வச்சாலும் செம்மையாக இருக்கும். லென்த்து பாருங்கள், சரியான பெரிய சாரின்னே சொல்லணும். நல்ல லென்த் வைஸ் நல்லா பெரிய சாரீ. லென்த்து நல்ல பெரிய சாரீ. அண்ட் கீழேயுமே ப்ளீட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னும்போது நல்ல பெரிய சாரீ. ப்ளீட் நல்ல பெரிய ப்ளீட்டாக எடுத்தாலுமே நல்லா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே அப்படி சைடில் ஒன்று அந்த பார்டரை எடுத்து கரெக்டாக அந்த இடுப்புக்கிட்ட நான் பின் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் அழகாக தெரியும். அந்த சைடு மடிப்பு நமக்கு அழகாக விழுகும். அதுக்காக கொஞ்சம் நான் பெரிய ப்ளீட்டு தான் எடுத்திருக்கேன். இதுவே பார்த்திங்கன்னா 7 ப்ளீட் கிட்ட எடுத்தேன். இதுவே நல்லா ஒரு அழகாக தான் இருக்கும். இது நல்லா அந்த ஃபங்க்ஷன் இதுக்கு நம்ம இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ்க்கும் நல்லா ஒன்று ஒன்று அழகாக ப்ளீட் எடுத்தது வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஒரு சாரியான லுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ப்ளீட்டு எல்லாமே சைடு ப்ளீட்டும் பாருங்கள், நான் பின் பண்ணவும் அந்த சைடில் ப்ளீட் எப்படி அழகாக வந்திருக்குன்னு எடுக்காமையவும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னும்போது சாரீ அண்ட் முந்திக்கு நம்ம ப்ளீட் எடுத்துக்கலாம்.
அங்கே எடுத்தோடனே பாருங்களேன், நல்லா அழகாக ஒன்று போல் வந்துருச்சு. இதை வந்து நல்லா அயர்ன் பண்ணி நல்லா நீட்டாக இது பண்ணணும். நல்ல ஃபேப்ரிக் வந்து நல்ல ஒரு ஃபேப்ரிக் அது வந்து நீட்டாக இது பண்ணணும். அயர்ன் பண்ணி பின் பண்ணி இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். இதை நார்மலாகவே நம்ம எடுத்துக்கலாம்னு நான் சொல்கிறேன். நார்மலாக இருந்தால் உங்கள் முன்னாடி நார்மலாக தான் எடுக்கிறேன். அப்படியே அயர்ன் பண்ணி எடுத்த மாதிரியே ஒன்று போல் அழகாக எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். நான் கையில் தான் எடுத்திருக்கேன். ஹிப்புக்கும் அதே தான் எடுத்திருக்கேன். மேலே உள்ள முந்திக்கும் நான் அதே தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக தான் தெரியுதுன்னு பாருங்கள். இன்னும் நான் வந்து ஒன்று போல் எடுத்தாலும் நல்லா அழகாக ஒன்று போல் வரும். அது கெட்டினதுக்கப்புறம் வந்து கலரே வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போதும் செம்ம தான் இருக்கும். இப்போ நிறைய சாரியில் வந்து பார்த்திங்கன்னா சாரீ அண்ட் பார்டரோட கலர் தான் வந்து ப்ளவுஸில் இருக்கும். இது அப்படியே சாரியில் உள்ளது தான். ரெண்டுமே அப்படியே ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஓவராலாக வந்து சூப்பராக இருக்கும். ஒரே கலர், ஒரே டிசைன்ஸ், ஒரே இது. ஒருத்தவங்களுக்கு அந்த முதி டிசைனில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ப்ளவுஸில், அந்த மாதிரி இருக்காது. இன்னும் நம்ம குட்டி குட்டியாக வந்து எடுக்கணும்னா எடுக்கலாம். நான் கோவிலுக்கு போகிறனால எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவு எடுத்துகிட்டு நல்லா சேஃப்டி பெரிய பின்னை வச்சு நான் பின் பண்ணிட்டேன். அந்த ஒரு பட்டு லுக்கு வந்து கொடுக்குதா, நீங்களே பாருங்கள். அந்த ஒரு பட்டு லுக்கு வந்து நமக்கு நல்லா அழகாக கொடுக்கும். நல்லா இதுக்கு வந்து நல்லா பின்னி போட்டு நல்ல நிறைய பூ வச்சு அந்த சாரீ லுக்குக்கு அழகாக சூப்பராக இருக்கும். இந்த கலருக்குமே வந்து நல்லா எடுத்து காட்டும். பார்டர் லுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து இந்த பிங்க்குக்கு வந்து அந்த டார்க் பிங்க் கொடுத்தது தான் ஹைலைட்னே சொல்லலாம். அண்ட் இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல்.